வணக்கம். வீட்டில் வசித்து வந்த தாய், மகன் உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டன்பாளையம் என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் தெய்வ சிகாமணி அமலால் தம்பதியினர். இவர்கள் அப்பகுதியில் உள்ள இவர்களுக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் வசித்துக் கொண்டு விவசாயம் தொழில் செய்து வருகின்றனர். இவர்களது மகன் செந்தில்குமார் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டு மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் கோவையில் வசித்து வருகிறார். அவ்வப்போது செந்தில்குமார் பல்லடம் அருகே உள்ள தனது தோட்டத்து வீட்டில் பெற்றோருடன் வசிப்பது வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை இவர்களது வீட்டிற்கு வந்த சவர தொழிலாளர் பார்த்தபோது தோட்டத்தில் தெய்வ சிகாமணி, அலமாத்தாள் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேரும் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பதை பார்த்தவர். இது குறித்து அவினாசிபாளையம் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அவினாசிபாளையம் போலீசார் 3 பேரின் உடல்களை மீது பிரேத பரிசோதனைக்காக தற்போது திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சொத்து பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா என்ற பல்வேறு கோணங்களில் தற்போது போலீசாரானது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே தோட்டத்து வீட்டில் தாய், தந்தை, மகன் 3 பேரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.